அயோத்தியா மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் ஆடல் பாடல் கேளிக்கை காட்சிகள். மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கும் அந்த வேளையில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சர்வ அலங்கார புருஷனாக காட்சியளித்தார். குட் மார்னிங் சார். தினமும் லேட். ஒரு நாளாவது கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கிறியா? வந்திருக்கேன் சார். எப்போ? அன்னைக்கு நீங்க லேட்டு. பாஷ கலராத போக்க. ரைட் சார். அந்த திருக்கோலத்தை பார்த்து அனைவரும் வியப்படைந்தார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம், எப்படி இது நிகழ்ந்தது என்று அனைவரும் பலவாறு யோசனை செய்து கொண்டிருக்கையில் சார் வயிற்ற கொஞ்சம் கலக்குது, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் சார். முடியாது, வந்ததே லேட், நான் அனுமதிக்க மாட்டேன் சார். முடியாது முடியாது சார். என்ன சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். இப்ப இவனை கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பலன்னா நாமெல்லாம் கிளாஸ் விட்டு வெளியே போகணும். எப்படி எப்படி சார்? இப்படிதான் சார். இவன் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது கிளாஸ் விட்டு வெளியே போகணும்னு சொன்னான். ஆனா வாத்தியார் வெளியே விடல. அதன் விளைவு அன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் மரத்தடியில நடந்தது சார். அந்த அளவுக்கு அசிங்கம் பண்ணிட்டான் சார். டைம் வேற ஆச்சு சார், சீக்கிரம் சார். நீ வேகமா போ, மெதுவா வா. நானும் போறேன் சார். நீ உட்கார். இப்படியாக ஸ்ரீ ராமபிரான் எய்த அம்பில் அந்த அரக்கர்கள் ஆவியை துறந்தார்கள். எந்த நோக்கத்திற்காக ஸ்ரீ ராமபிரான் சென்றாரோ அது நிறைவேறியதும் வெற்றி களிப்புடன் அரண்மனைக்கு திரும்பி வந்தார். வந்துட்டேன் சார். வந்தாச்சா? போய் உட்கார். சார் என்ன? ஒரு சின்ன டவுட் சார். உனக்குமா டவுட்? ஏன் வரக்கூடாதோ? வரலாம், கேளு. அரக்கர்கள் என்றால் யார்? பயங்கரமான தோற்றமும் கொடூரமான எண்ணமும் உடையவர்கள் அரக்கர்கள். பயப்பட பயப்பட உட்கார் உட்கார். சார், அழகான தோற்றமும் கொடூரமான எண்ணமும் உள்ள பெண்ணை என்னவென்று கூறுவது? அரக்கி என்று சொல்லலாம். அரக்கி. சார், அப்படிப்பட்டவங்க புராணத்துல மட்டும் இல்ல இந்த காலத்திலயும் இருக்காங்களா? ஏன் இல்லாம நிறைய இருக்கிறாங்க. ஆஹா. அப்படிப்பட்ட அரக்கிகள் நம்ம கிளாஸ்ல கூட இருக்கலாம் இல்லைங்களா? நீ என்ன வம்புல மாட்டி விட பாக்குற. இதுல என்ன சார் வம்பு? நாம அரக்கிகளை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். என்ன நிறுத்த சொல்றது? கொஞ்சம் இருங்க சார். சரி. என்ன நிறுத்த சொல்றதுக்கு நீ யார்? நீ என்னத்தா சொல்ற? வெரி சாரி, நான் அழகான பொண்ணை தானே சொன்னேன். Look, you're getting a bit too much. What about you? Aren't you getting a bit too அமைதி much? அமைதி 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 அமைதி. என்ன என்ன பெல் அடிச்சாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போங்க சச்சா. போங்க. அட் டைம்ல 4 வீலும் பஞ்சர் ஆயிருக்கு. இல்ல என்னடா விஸ்வநாதா, இன்னைக்கே நீ ஊருக்கு கிளம்பணுமா? ஆமாண்டா, சாயந்தரமே புறப்பட்டுருப்பேன். ராதாவை பார்த்துட்டு போலான்னு இருந்துட்டேன். ராதா இன்னும் காலேஜ்ல இருந்து வரலைங்க. டெலிபோன் பண்ணி பாக்குறதானே? அவுட் ஆஃப் ஆர்டர். நேரா போய் பாக்குறது. டிரைவர் லீவு. அடாடாடா, எதை கேட்டாலும் ஒரு பதில தயாரா வச்சிருக்க. டாடி. ஹாய் அங்கிள். நீங்க இப்ப வந்தீங்க? காலையில தாமா வந்தேன். நீ எப்படி இருக்க? ஃபைன் அங்கிள். நல்லா இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? சும்மா இருங்க. சரி. ஆமா, நீ ஏமா இவ்வளவு ரேட்டு? 4 வீலும் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆகாதா? என்னது, 4 வீலும் பஞ்சர் ஆயிடுச்சா? இது என்னங்க ஆச்சரியம்? சில நேரங்கள்ல 6 வீலும் மஞ்சள் ஆயிருக்கு. 6 வீலா? அது எப்படியா? எங்க வீட்டு லாரி. ஆமாங்க. ஏமா 4 வீலும் ஒன்னா பஞ்சர் ஆயிருக்குன்னா இதை யாரோ வேணும்னு செஞ்சிருக்காங்க. யாருமா அவங்க? அத நான் பாத்துக்கிறேன். போகும்போது ரேடியேட்டர் வேற பாயில் ஆயிடுச்சு. ஐயோ. ஏன் டாடி, ரேடியேட்டர் இல்லாத கார் இல்லையா? ஏன் இல்ல? டேய் விஸ்வநாதா, நீ வரும்போது எந்த வண்டியில வந்த? மாருதி கார்ல வந்தேன்டா. அட குரங்கு பைய, மாருதியில வந்தியா? இந்த பாரு, நீ என்ன செய்யற, மாருதி கார ராதாவுக்கா இங்க விட்டுட்டு என் கார்ல ஒன்னு எடுத்துட்டு ஊருக்கு போறேன். டேய், இப்பதான் நான் புதுசா கார் வாங்கியிருக்கேன். டேய், அடிச்சிடுவேன் தெரியுமா? ராதாவுக்கு இல்லாத கார உனக்கு புதுசா வேற மாருதி வாங்கிக்கிறேன். சாவி எடு. இந்தாடா கார் சாவி. இந்தாமா ரேடியேட்டர் இல்லாத கார் சாவி. Thank you டாடி. அம்மா, நீங்க எங்க போனாலும் நேரத்துக்கு வந்துருங்க. நீங்க வராம ஐயா சாப்பிடறதே இல்ல. வேளா வேளைக்கு கரெக்டா சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காருல. ஏன் டாடி, எனக்கு கல்யாணம் ஆகி நான் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா சாப்பிடவே மாட்டீங்களா? உன்னை புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சா தானே? ஐயோ, பயப்படாத, வீட்டோட இருக்கிற மாப்பிளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். வீட்டோட இருக்கிற மாப்பிளையா? அப்ப சரியான மக்கு மாப்பிளதான். மக்கா இருந்தா என்ன,
நீ சொல்றது கேட்டு ஒழுங்கா நடக்கணும், அவ்வளவுதான். எனக்கு மட்டும் அடங்கி நடந்தா போதுமா? நீ எனக்கு அடங்கி நடப்ப, அவன் உனக்கு அடங்கி நடப்பான். சோ நோ ப்ராப்ளம். டாடி, சப்பாத்தி வர வரன்னு கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறேன். இல்ல வேண்டாம் ப்ளீஸ். நோ, உங்க உடம்புக்கு நெய் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. வடிவு, இதையே இங்க வச்ச. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனுதான். இனிமே எனக்கு நெய் வேண்டாம். அப்பாவுக்கு எதெல்லாம் கூடாதோ அது எனக்கும் வேண்டாம். எடுத்துட்டு போ. புறையது கொஞ்சம் தண்ணி சாப்பிடு. அப்பா, நீங்க எதையுமே சரியா செய்ய மாட்டீங்க. என்னம்மா சொல்ற? தண்ணி கொடுக்கறப்ப தலையில தட்டணும் இல்ல? ஆமா. போதும் போதும் போதும். அப்பா, நாளைக்கு காலையில நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன். கல்யாணமா? யாருக்கு? என் ஃப்ரெண்ட் ஸ்டெல்லா இல்ல? ஓ, அந்த மிலிட்டரி ஆபீஸரோட பொண்ணா? இல்லப்பா, நான் மெஸ்டேட்ல வேலை செய்யற ஆண்டரியோட பொண்ணு. ஓஹோ, அந்த கூலிக்காரன் பொண்ணா? இத பாருமா, நம்ம அந்தஸ்துக்கு நீ இந்த மாதிரி கல்யாணத்துக்குலாம் போக கூடாது. நீ இந்த மாதிரி சாதாரண ஆட்களோட பழகுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அண்டர்ஸ்டாண்ட்? குட் நைட். அம்மா, அம்மா, அப்பா காஃபி கொண்டாந்து கொடுமா. குடிச்சாச்சு. குடிச்சிட்டானம்மா, இன்னொரு தடவை போட்டு கொடுக்க வேண்டியது தானே. பாவம், மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. எப்படி வேர்த்து கொட்டுது பாரு. போங்கம்மா, நீங்க போங்க, நான் செய்யறேன். போங்கம்மா, போய் ஏதாவது ஜூஸ் கீஸ் கொண்டாங்க. அப்பா. என்ன பிக்னிக்கா? ஆமா. டேய், காப்பி கீப்பி நீ ஐஸ் வைக்கும் போதே எனக்கு தெரியும்டா இப்படி ஏதாவது கேட்பேன்னு. நேத்து தான் சைக்கிள் ரிப்பேர்னு 25 ரூபா கேட்ட, இப்ப திடீர்னு 50 ரூபா கேட்டா. காசு நான் கொட்டியா வச்சிருக்கேன். கூட படிக்கிறவங்க எல்லாம் போறாங்க, வசதி இருக்கிறவங்க போவாங்க. இங்க மட்டும் இல்லையாக்கும். ஏய், என்னடா முணுமுணுக்குற? ஒண்ணும் இல்ல. இந்தாங்க காஃபி. அவன் தான் ஆசைப்பட்டு கேக்குறான்ல, போயிட்டு வரட்டுமே. என்னடி நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்பா, நான் மட்டும் போலன்னா மத்தவங்க கேவலமா பேசுவாங்க. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமாங்க. இன்னும் நோமாங்க, இப்படி சொல்லி சொல்லியே என்ன கெடுத்துட்டு நீ. சரி சரி, பிக்னிக் போ, பாத்து போ. அம்மா அம்மாதான். காரைக்குடில கூட ரொம்ப பிரமாதமா வாசிச்சான். இப்ப குளிருக்கு என்னமா வாசிக்கிறான் தெரியுமா? ஆஹா, அதுல என்ன ஒரு இது. ரோல்டு கோல்டா? வெயிட் 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 வெயிட், ஐ வில் கிவ் an interesting program. நீங்களா வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வீரமான ஒரு வசனத்தை பேசியிருப்பார். அந்த வசனத்தை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இரும்பு தலை என்று உனக்கு பேரா? உருக்கு வைத்திய பொறி இறக்கம் காட்டியன் தவறு. என்ன பார்த்து வரி வட்டி திரை அது இது கேட்டியன் எனக்கு மாமனா? மானம் கெட்டவனே, எனக்கு நீ மஞ்சள் அடிச்சு குட்டியா? கெட் அவுட். இது அப்படி இருக்கு. அடுத்தது நமது காதல் இளவரசன் கமலஹாசன். வல்ல இரும்பு தலை என்று உனக்கு பேரா? நீ உருக்க வேண்டிய பொருள் இறக்கம் காட்டுகிறேன் தவறடா. நீ எனக்கு மாமனா? நீ எனக்கு மச்சாராடா? நீ எனக்கு மஞ்சள் அரைச்சி கொடுத்தியா? அடுத்து மறைந்த நகைச்சுவை மன்னன் சுருளிராஜன். இரும்பு தலைன்னு உனக்கு பேரா? அட பாவி கொட்டின வரைக்கும் மேடா. நீ என்ன பார்த்து வரி வட்டி கிட்டி அது இதுன்னு கேட்டியே, நீ எனக்கு மாமூலா கொடுத்த வெக்கமே இல்ல? பார்த்து போதும் போதும், ரொம்ப நேரம் ஆச்சு. எல்லாரும் போய் படுங்க. குட் நைட். முதல்ல நீங்க போய் படுங்க சார். அப்புறம் நீங்க எல்லாம் ரெடியா? நாங்க ரெடி தான். பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுது. எங்களுக்கு என்ன பயம்? கொண்டாங்கடா. கொண்டாங்கடி. சீக்கிரம் நீட்டு. முரளி, ராதா, பேச்ச மாத்த கூடாது. நாளைக்கு காலையில கலா தூங்கிட்டியா?
மணி 9 கூட ஆகல, அப்படி என்னடி தூக்கம்? ஏய், இங்க எதுக்கு வந்து படுத்த? நீ எதுக்கு ஏன் ரூம்ல வந்து படுத்த? இது ஓரமா? ஐயோ என்னடா இது? எங்கடி போயிருந்த? பாத்ரூம் போயிருந்தீங்க. நீங்க எப்படி எங்க ரூம்ல வந்து படுக்கலாம்? அது வந்து தெரியாம இல்ல, தெரிஞ்சே வந்து படுத்திருக்கீங்க. சரி சரி சரி, இவன் பண்ணது தப்புதான் வச்சுப்போம். படுத்திருக்கிறது யாரும் தெரியாம பக்கத்துல போய் படுக்கிறதா? இது என்னமா நாயா இது? இந்த அநியாயத்தை கேட்க நாட்டுல யாருமே இல்லையே. நாளைக்கு காலையில ப்ரொஃபசர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன். இந்த பாரு, ஏதோ தெரியாம நடந்து போச்சுன்னு சொன்னா பெருசா பேசிட்டு இருக்கே. இத நான் லேஸ்ல விட மாட்டேன். விடாத, எதையும் சந்திக்க நான் தயார். வாடா போலாம். வா நம்ம படுக்கலாம். வேட பேல. என்னடி கார் வரலையா? பரவாயில்ல, பக்கம் தானே, நடந்து போயிடுறேன். See you. Bye bye. அண்ணா, உனக்கு லாரி வரலையா? போடாங்க லப்பர் வாயா. தனியா போற, ஜாக்கிரதை. அடடே பாண்டி, என்ன ரொம்ப நாள் ஆளைய காண? அவசியம் ஏற்படல, அதனால வரலையா? போட்ட நானே போட்டுறேன். மட்டமான சிகரெட். அது சரி, என்ன சாப்பிடுற பாண்டி? ஆஃப் பிராண்டி. நாங்க என்ன பாரா வச்சு நடத்துறோம்? பின்ன நீ தானே கேட்ட என்ன சாப்பிடுறேன்னு. இல்ல, காஃபி டீ ஓவல் இதுல ஏதாவது சாப்பிடுறியான்னு கேட்டேன். இனிமே வர்றவங்க கிட்ட என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்காத, என்ன அடிக்கிறீங்கன்னு கேட்கணுமா? அது இல்லையா, என்ன இருக்குங்கறத நீ சொல்லு, என்ன வேணுங்கிறத நாங்க சொல்றோம். இங்க என்ன ஹோட்டலா நடத்துறோம்? அதை விடு. சரி, காஃபி டீ ஓவல் இதுல எது வேணும்? இப்போ உங்க முதலாளி வேணும். எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்க? அடிக்கடி வந்து போறதானே? தேவைப்படாம வரக்கூடாதுங்க. அதுவும் உங்களுக்கு எனக்கும் தொடர்பு இருக்குன்னு வெளியே தெரிஞ்சது என் சொல்லுக்கு மரியாதை இல்லாம போயிடும். பாண்டி, ஒரு முக்கியமான விஷயம். புதுசா வேலைக்கு சேர்ந்த சில பேரு யூனியன் வேணும்னு பிரச்சாரம் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். விடுவனா, மூளையிலேயே கிள்ளி எறிஞ்சிட மாட்டேன். இந்த பாண்டி இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உனக்கு தெரியாது எதுவும் இல்ல, இருந்தாலும் விஷயத்தை உன் காதல போட்டு வைக்கிறது நல்லது இல்லையா? உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். உன் விசுவாசத்துல எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கு. பாண்டி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. வேற ஏதாவது விஷயம் உண்டா? இன்னைக்கு தேதி 1. ஓ, சென்னாஜி, கொடுத்து அனுப்பு. எவ்வளவுங்க? போன மாசம் கொடுத்ததுதான். டாடி. வாமா. ரெடி டாடி. இவன் தாமா பாண்டி, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். இது என் பொண்ணு. வணக்கம். இருக்கிறது தமிழ்நாட்டுல, இங்கிலீஷ் டைப்பா வளர்த்திருக்கீங்க. டாடி, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, புறப்படலாம். ஓகே, நான் வரேன்ப்பா. See you. புறப்படல. பணம்? ஓ, உனக்கு 5000. மாடா உழைக்கிறேன், எனக்கு மாசம் 1000. மாடா உழைச்சா மட்டும் போதாது, கண்ணுக்குட்டி வேற போடணுங்கிறியா? மாடெல்லாம் மேய்க்கணும். டீ கேட்டா இருக்க, நீ பாட்டு குடிச்சிட்டே இருக்கிய. நீங்கள் எல்லாம் தேத்தனியை குடிச்சிட்டு கடன் சொல்லிட்டு போயிருங்கள். இந்த கடை நொடிச்சு போய் விடுகிறது. நீங்க எல்லாம் போக வேண்டும். அட போயா, உன் கடையில தான் வேற கடை இருக்கு. வாங்கம்மா வாங்க. வடிவு, பாலை வந்து ஊத்துங்கள். வரவேற்பெல்லாம் இருக்கட்டும், பாலை ஊத்திக்கிட்டு கேன கொடு, நான் வேலைக்கு போகணும். உங்க அப்பன் கரவ மாட்டில சம்பாதிக்கிறான், நீங்கள் எதற்கு வேலைக்கு போக வேண்டும்? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பால் பாக்கி வாங்கிட்டு வர சொன்னாரு. பாக்கி வசூலாளனும் தந்து விடுகிறேன். சும்மா கேட்டா தரமாட்டேன், ஏடா கூடமா ஏதாவது செஞ்சா தான் தருவேன். அப்படி ஒன்றும் செய்ய வேண்டாம் வடிவு. என்ற லட்சியம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? சிரிக்க முடியாது, அப்படி என்ன சொல்லிவிட்டேன். போண்டா உருட்டும் போது உங்கள் நினைப்பு, வடை தட்டும் போது உங்கள் நினைப்பு, தோசை ஊத்தும் போது உங்கள் நினைப்பு தான். நீங்கள் மட்டும் சரி என்று சொன்னால் கையபடியா? விட மாட்டேன். கையபடியா? விட மாட்டேன். யார் பணம் தூக்கி கொண்டு போகும்? ஐயோ, விட மாட்டேன். ஐயோ, விட மாட்டேன். காப்பாத்துங்க. விட மாட்டேன். ஐயோ, ஐயோ. என்னமா இது, என்ன நடந்தது? ஐயா, நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை. உன் மொழியே சரியில்லை. என்னமோ தப்பு தண்டா நடந்திருக்கு. என்னமா, என்ன நடந்தது? வந்து இல்லைங்க, பால் ஊத்தும் போது கை சுட்டுடுச்சுங்க. சரி, எண்ணெய் கொடு, நான் தடை விடுறேன். அதை நாங்கள் தட வேண்டும். எந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் போய் கொள்ளுங்கள். வாங்க வாங்க, அது ஒண்ணே இல்ல. வடிவு, எந்த மேல இவ்வளவு ஆசையோ? ஆசையா? உண்மையை சொல்லியிருந்தா உன்னை நாரா கிழிச்சு கயிறா திரிச்சிருப்பாங்க. மாமனாச்சுன்னு சும்மா விட்டேன். சரி சரி, இந்த பாலை ஊத்திக்கிட்டு கேன வீட்டுல கொடுத்துரு. ஆஹா, உங்களுக்கும் எங்களுக்கும் பொருத்தம். இது எத்தனை கண்களுக்கு வருத்தம். இவ்வளவு பெரிய கண்ணு இருக்குல்ல, ஆள் வருது தெரியல. சாரி. ஏங்க, இங்க முரளி வீடு எங்க இருக்கு? வரவர் போறவர்கள் நாம் கழிச்சலான கடை வைத்துக் கொண்டிருக்கிறேன்.
ஏதாவது சாப்பிட்டா தான் சொல்லுவேன். கொஞ்சம் சக்கரை கொடுங்க. இப்ப சொல்லுங்க. தம்பி, நீங்க பெரிய புத்திசாலியாக்கும். டீ தண்ணி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அப்படியா? டீ கொடுங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. சக்கரை போடுங்க. சர்க்கரை அதிகம் போட்டால் சர்க்கரை வியாதி வரும். இந்தாங்க. என்ன 10 காசை கொடுக்குறீர்கள்? காசு நிறைய கேட்டா காசு நோய் வரும். ஜெய் பத்ரகாளி, இந்த கூட்டத்துல யாராவது ஒரு பையா இருந்தா வாய்யா. வா தம்பி வா, பயப்படாத, சும்மா வா வா, படு. ஜெய் பத்ரகாளி, கல்கத்தா காளி, வா. பாம்பு விடுவானே. பாம்புக்கும் கீழிக்கும் சண்டை நடக்கத்தான் போகுது. ஐயா கையில என்ன கட்டியிருக்காரு? தோல் என்ன போட்டிருக்காரு? துண்டு. இடுப்புல என்ன கட்டியிருக்காரு? பெல்ட். ஐயா கால்ல என்ன போட்டிருக்கார்? செருப்பு. பீலா உர ஷூ போட்டிருக்கார். ஹார்ன நிறுத்து. ஏ மிஸ்டர், என்ன இப்படி நடு ரோட்ல வண்டி நிறுத்திட்டா எப்படி? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்ப வண்டி எடுக்கல. இது பாரு, வண்டி எடுத்துற சொல்லி மரியாதையா சொன்னா நாங்க எடுத்துட்டு போறோம். அதை விட்டுட்டு அனாவசியமா பேசினா மரியாதை கெட்டுரும். என்ன என்ன செய்வ? நீ என்ன செய்வ? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? ஏமாந்தா தாலி கட்டுற ஆள் தானே. நீ மட்டும் என்ன ஏமாந்தா கொலையே செய்யற ஆள் இல்ல? நானா? பின்ன அன்னைக்கு மோகனியா நான் செத்துருந்தா என்ன இருக்கும்? ஒண்ணா இருக்காது. ஜனத்தொகையில ஒண்ணு குறைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். நீ மட்டும் இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையாக்கும். நீ மட்டும் இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையா? யோ, இவன் சண்டை விட மாட்டாயா. பாம்புக்கும் கிரிக்கும் அங்க சண்டை நடக்குது. வாங்கயா வாங்க, மகாஜனங்களே வாங்க. சைக்கிள் ரிப்பேருக்கு 25 ரூபாய் ஆச்சு. அதுக்கு உங்க அப்பா நான் கொடுப்பான். நீயா வந்து விழுந்தா எங்க அப்பா ஏன் கொடுப்பாரு? பொம்பளை ஆச்சுன்னு விட்டேன். இல்லனா பல்ல உடைச்சிருப்பேன். போட பாப்போ. நீ மோது பாப்பா. போயா. ஏய், சிவா. அட போயா. 5 ரூபா போடுங்க போடுங்க. போனா வராதே, போய் போனா தங்காதே. போடுங்க. யோ, நோட்டு போடியா, இல்லாட்டி வீட்டுக்கு போனா ரத்தம் கக்கி சாவ. அல்லே, போனா வராதே, போய் போனா தங்காதே. பாருங்க கீரி போகுது பாருங்க, சீக்கிரம் போடுங்க. பாருங்க கீரி பாருங்க, மாறிதில உட்காருது பாருங்க. 100 ரூபா போட்டா வெளியே வரும். ஜேம்ஸ், கூச்சப்படாம சாப்பிடுப்பா. நீங்க வேற, இது நம்ம வீடு மாதிரிங்க. இத பாருப்பா, இந்த இரும்பு அடிக்கிறது, நெருப்புல வேகிறதெல்லாம் என்னோட போகட்டும்பா. இவனாவது நல்லா படிச்சு முன்னுக்கு வரட்டும்பா. என்னடி பாத்துட்டு இருக்கற? தோசை போடு. ஐயோ வேணாங்க, இதுக்கே நான் திணறிட்டேன். இதுக்கே நீ திணறிட்டியா? ஐயையோ, இங்க கவனி. சின்ன வயசுல நல்லா சாப்பிட்டதுனால தான் இப்ப எப்படி இருக்க? டேய், உங்க நைனாவை பாடுறா, எல்ஐசி மீட்டிங் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காரு. மாயா பஜார் ரங்காராவ மாதிரி கொட்டிக்கிறார். இந்தா, இதை நீ சாப்பிடு. இந்தா, முரளிக்கு இன்னும் 2 தோசை எடுத்து வை. வேணாமா, எனக்கு போதும். சாப்பிடுறதும் குறைச்சல, வாங்குற மார்க்கும் குறைச்சரு. என்னைக்காவது மார்க் ஷீட் திறந்து பார்த்தா தானே எல்லாத்தையும் 70க்கு மேலதான் என்ன வாங்கிருக்கேன். பெரிய 70 ஒரு மார்க்கா? 100க்கு 100 வாங்கணும். 100க்கு 100 எப்படி வாங்க முடியும்? ஏன் வாங்க முடியாது? முயற்சி பண்ணா வாங்கலாம். அப்புறம் பிட்டு தான் அடிக்கலாம். சாரி. சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாமே. ஏய், உருப்படியான விஷயத்தை எப்ப வேணா பேசலாம். ஜேம்ஸ், நீ படிப்புல எப்படிப்பா? நான் தாங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். டேய், உங்க நைனா எடுத்து சொல்டா. ஆமா, அப்பப்போ ஃபர்ஸ்ட் வருவான். அப்படியா? பலே பலே பலே. இவனை ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வைக்கிறேன்ப்பா. கொஞ்சம் அப்பப்போ எடுத்து சொல்லு. சொல்ல வேண்டியதை சொல்லி, செய்ய வேண்டியதை செஞ்சு செட்டப் பண்ணிடுறேன். குட் மார்னிங் சிஸ்டர். ஹாய், குட் மார்னிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கீங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. பரவாயில்ல. ஒண்ணும் இல்ல, 2 நாளா உங்களை தனியா பார்க்கணும்னு ட்ரை பண்ணேன், முடியல. திடீர்னு இந்த வழியில வரும்போது உங்களை பார்த்தேன், அதான் வந்துட்டேன். தனியா பார்க்கணும்னு ட்ரை பண்ணீங்களா? ஆமாங்க. என்ன விஷயம்? அது 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 வந்து இங்க சொல்லலாமா? சொல்லுங்க. சாரி, ஆட்டிட்ட சொல்றேன். பர்சனல், அதாவது உங்க பர்சனல். ஏதா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. இந்த ஊர்லயே பெரிய அந்தஸ்துள்ள குடும்பம் உங்க குடும்பம் தான். உங்க அப்பாவை பத்தி சொல்லவே வேணாம், எக்கச்சக்கம் ஆஹா ஓஹோ. ஜேம்ஸ், விஷயத்துக்கு வாங்க. வர்றேன். என் ஃப்ரெண்ட் முரளி இருக்கானே, அவன் வீட்டுல 4 நாள் ஜாலியா தங்கலான்னு போனங்க. ஆனா அங்க போனா நடந்ததே வேறங்க. அவன் குளிக்கிறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, பாத்ரூம் போறது இல்ல. எல்லாம் நான் தாங்க பண்ணேன். எல்லாம் உங்களுக்காக தான். எனக்காகவா? ஆமாங்க. வழியில, காலேஜ்ல, பிக்னிக்ல உங்க மனசு நோகும்படி நடந்துகிட்டான. அத நினைச்சு நினைச்சு இப்போ மனசு நிம்மதி இல்லாம தவிக்கிறான். என்கிட்டயே கதை விடுறீங்களா? என்ன கதை விடுறனா? நான் ஒரு நேர்மையான சமாதான தூதுவன். மனுஷன் சொன்னா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும், அது அவங்கிட்ட நிறையவே இருக்குங்க. எப்படியாவது உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு துடிக்கிறான். உங்ககிட்ட சொல்ல சொல்லி என் கால்ல விழா குறையா கெஞ்சறான். நீங்களும் சொல்லுங்க, நான் என்ன செய்யட்டும்? அந்த முரட்டுத்தனமான உருவத்துக்குள்ள இப்படி ஒரு மென்மையான மனசா?
என்னால நம்பவே முடியல சிஸ்டர். ஒரு தடவை நீங்க 2 பேரும் சந்திச்சா போதும், எல்லாம் சரியாயிடும். எங்க வர சொல்றது? வேண்டாம், சந்தர்ப்பம் வரும்போது பார்த்து பேசிக்கிறேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி. லேட் பண்ணாதீங்க, சின்ன மனசு தாங்காது. வரட்டுங்களா? தேங்க்ஸ். வாய் அப்படி திரும்பிங்க, நான் வைக்கிறேன். அடடே, வாங்க மாப்பிள, சௌக்கியமா? சௌக்கியம் இல்ல, இப்ப என்ன பண்ண போறீங்க? அட, சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். என்ன மாமா ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க? வயசாயிடுச்சுல்ல, என்ன பண்றது? அது சரி, வயசானா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா சொல்லிட்டீங்க. ஆமா, வடிவு எங்க? பால் பாக்கி. வடிவுக்குமா பால் பாக்கி? வசூல் பண்ண போயிருக்கா. மாமா கொஞ்சம் காதை கொடுங்க. இது மூக்கு வாய் காது அங்க இருக்கு. மாமா, அந்த இருளாண்டி பைய ரொம்ப மோசமான ஆளு. அப்படியா? மாமா முறையுடன் வணக்கம். வா வா, உன்னை பத்தி தான் புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னை பத்தி நீங்கள் கோழி சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். அது ஓம் புத்தி. சும்மா இருங்க. மாப்பிள, எப்படி இருக்கீங்க? உட்கார முடியவில்லை. ஏன் மூளை வியாதியா? உங்களால ஒன்றும் செப்பவில்லை, மாமாவோட செப்பீரேன். உட்கார முடியாத அளவுக்கு ஒரு வியாபாரம். என்ன வியாபாரம்? இதே பகுதியில் லோஜி ஒன்று கட்ட இருக்கிறேன். பெரிய லோட்ஜ். ஏற்கனவே பால் பாக்கி, இதுல லோட்ஜ் வேற கட்ட போறாராம். சன்னியாசி, எந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். மாமா, உங்களுக்காக ஒன்று வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல குளிர் தாங்கும், ரப்பர் செய்தது. கொடுங்க கொடுங்க. ம். மாமா, நான் உங்களுக்கு பின்னாடி வச்சிருக்கேன். பின்னாடி? பாத்தீங்களா ரம்மு? இத மேல போட்டா குளிர் நிக்கும், இத உள்ள போட்டா குளிர் நிக்கும். நான் ரெண்டையுமே போட்டுக்கிறேன். மாமா, இது இன்றோடு சரி. இது என்றைக்கும் அப்படியே இருக்கும். உங்கள் அப்பா, அப்பப்பா, அம்மா, அம்மம்மா, தாத்தா, தாத்தா, அக்கா, அக்கா. நொக்கா நொக்கக்கா. மாமா என்ன விபத பாரதியா? காதை திருநோன்னு பாட்டு பாடுறதுக்கு. நான் டெல்லி வச்சுட்டேன். மாமா, இவர் எனக்கு இடைஞ்சல் பண்றதுக்காக பிறந்திருக்கார். நானும் இடைஞ்சல் பண்றேன், நீ தான் பண்ணிட்டே இருக்க. மரியாதை பேசுங்கள், அப்புறம் நானும் கண்ணா பின்னாடி திட்டு விடுவேன். நான் அப்புறம் பின்னா கண்ணான்னு திட்டுவேன். அடடா, எதுக்குப்பா சண்டை? சமாதானமா போங்க. டேய், இங்க ஒரு பெரிய கொலையே நடக்கும். வடிவா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு? அறிவு இருக்கா, அழகு இருக்கா, பண்பு இருக்கா, படிப்பு இருக்கா? வெறும் கருப்பு தான் இருக்கு. என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நான் ஆம்பளையாக்கும், அது ஒன்று போதும். ஆமா, பெரிய ஆம்பளை கிழிச்ச. மாமா, வடி வந்துருச்சு. மாமா, ஏன் பேந்த காத்து கொண்டிருக்கிறீர்கள்? வடி வெட்டி ஒரு முடிவு கேட்பமே. அதுவும் சரிதான். ஏமா, இவங்க 2 பேர்ல நீ யாரை கட்டிக்கிற? போங்கப்பா. என்ன மாமா, எங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு கேட்டா அது வெக்கப்படுது. செப்புங்க மாமா, எனக்கு என்ன வெக்கம்? ரொம்ப நல்லதாக்கும். அப்பா என்ன முடிவு செய்யறோ அப்படித்தான் நடப்பேன். இப்ப நான் எந்த முடிவும் சொல்ல முடியாது. உங்க வாயில தான் இருக்கு. செப்புங்கள் மாமா, செப்புங்க. சொல்ல முடியாது, யோசனை பண்ணி தான் சொல்லுவேன். நீங்கள் எந்த விஷயத்தில் குறுக்கிட்டால் ஒரு கொலையை நடக்கலாக்கும். நான் உன்னையும் கொலை பண்ணுவேன். உன்னை மட்டும் இல்ல, உங்க அப்பா, அப்பப்பா, அம்மா, அம்மம்மா, மாமா, மாமம்மா, நொக்கா நொக்கக்கா, அக்கா அக்கக்கா, நக்கா நக்கக்கா, நொக்கா. போயிட்டானா? வடிவு வந்துட்டியா? உனக்காக எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எதுக்கு? ஒரு வாலிபன் ஒரு வயசு போட்டுக்காக எதுக்காக காத்துக்கிட்டு இருப்பான்? ஏன் மாமா என்ன இப்படி தொந்தரவு செய்யற? மனுஷண்டு ஒண்ட படைச்சு, அவனுக்கு உள்ளண்டு ஒன்று படைச்சு, அந்த உள்ளத்துல ஆசைண்டு ஒன்று படைச்சு, அந்த ஆசையில ஒன்ன பொண்ணா படைச்சு, ஒண்ட நினைச்சு வேதனைப்பட எண்டையும் படைச்சு. இந்த கடவுள் ஏன் தான் இப்படி தொந்தரவு பண்றாரோ? மாமா, இன்னும் கொஞ்ச நாள்ல சட்டையை கிழிச்சிட்டு பைத்தியமா அலைய போற. உன்னை அடைய முடியாவிட்டால் சட்டை எதுக்கு? அது இல்லாமலே இருந்து விடுவேன். சீ, அப்புறம் கல்லால அடிப்பாங்க. லைலாவுக்காக மஜ்னு பைத்தியமானான். இந்த வடிவுக்காக இருளாண்டி பைத்தியமாயிட்டு போறான். வடிவிடு போகணும். இன்றைக்கு 2இல் 1 தெரிந்தாக வேண்டும். வாத்து வயல் வந்து விட்டார். இருடா வர்றேன். ஏய் இருடாண்டி, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் இவ பின்னாலேயே வந்தேன். நீ எப்படிடா வடிவோட பேசலாம்? நீங்கள் மட்டும் உங்கள் இல்லத்தில் கதைக்கலாமோ? இது எங்கள் இல்லத்தில் வேலை பார்க்கிறது, அதனால் கதைப்போம். நான் தான் எங்க அப்பா முடிவுக்கு விட்டுட்டேனே, அவர்கிட்ட போய் கதையுங்களே. ஆமா, உங்க அப்பா முடிவு சொல்றதுக்குள்ள நம்ம 3 பேருக்கும் வயசாகி போயிரும். டேய் சன்னியா, உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. எந்த அளவுக்கு? அண்டா பண்ணி தெரியா? நீங்கள் பண்ணுறது இல்லையா? இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு 3 சிலையா? கடத்திட்டு வந்தவங்க விலை பலன்னு விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏன் நீங்க 3 பேரும் இப்படி செலமா நிக்கிறீங்க? அது வந்து இப்படி ஒரு மந்திரமா? ஆமாங்க, தொட்டா நின்னுடுவாங்க, விட்டா சண்டை போடுறாங்க. ஏன் சண்டை போடுறாங்க? இவங்க 2 பேரும் என் மர மாப்பிள்ளைங்க, எனக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. இவரை மட்டும் புடி, அவரை விடு. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு எப்படியாவது வேணும். வாங்கி தரேன். நல்ல, நான் அதை சொல்லல, வடிவு வேணும்னு சொல்றேன். இந்த ஆட்டத்துக்கு அந்த அர்த்தமோ? கவலைப்படாதீங்க, வடிவு அடையறதுக்கு அருமையான ஒரு ஐடியா சொல்றேன். ஆட்டக்கூடாதுங்கிறியா? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பின்னாடியே வரேன். பின்னாலயா? எதுக்கு? ஐடியா சொல்றேன். நம்பலாமா? நம்பினார் கைவிடப்படார். ஐயோ, என் கட்டாவல காரணம் இதோ அது உன்னது. என்னது?
ஐ இங்க இருக்கு இதான் என்னது போயிட்டு வா. இந்த செல்ல என்ன சொல்லுது? பாப்பா கையெடு. போயிட்டானா? போயிட்டான். நல்ல சமயத்துல வந்தீங்க, இல்லன்னா என்ன ஒரு வழி பண்ணிருப்பாங்க. நான் பாருப்பா. என்ன தம்பி, நீங்க பாட்டுல வந்தீங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் பிரித்து அனுப்பி விட்டீர்கள். கோவப்படாதீங்க பிரதர், நீங்க வடிவ அடையணும் அவ்வளவுதானே. அதுக்கு ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன், வாங்க. தம்பி, கடவுளா பார்த்து என்னிடம் உங்களை அனுப்பி வைத்தார். எனக்கு ஒரு நல்ல வழியை செப்புங்கள். செப்புகிறேன், ஏறுங்க. வீட்டுக்கு போய் செப்புறீங்களா? ஏமாமா உங்க பொண்ணு வடிவ எனக்கு கட்டி கொடுக்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? பின்ன என்ன, அந்த இருளாண்டி பைய லங்கையில இருந்ததெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து டீ கடை வச்சு வந்தவன் போனவனுக்கெல்லாம் கடனா கொடுத்துட்டு வெறும் பையலா நிக்கிறானே, அவனுக்கா என் பொண்ணு கொடுப்பேன். நீ யாரு? 500 ஏக்கர் நிலம், 5 பங்களா, 5 போனு, 16 வயசுல ஒரு பொண்ணு. உனக்கா? எங்க முதலாளிக்கு. உனக்குன்னு என்னப்பா இருக்கு? அவர்கிட்ட மேனேஜருங்கிற வேலை இருக்கு, 16 பேண்ட் இருக்கு, 10 சட்டை இருக்கு, 7 பனியன் இருக்கு, 4 ஜட்டி இருக்கு. ஏன்பா நான் என்ன லேண்டரி கடையா வச்சிருக்கேன், கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் உங்களை வேற வச்சிருக்கேன். என்னது, என்ன வச்சிருக்கிறியா? அன்பு வச்சிருக்கேன். உங்க மகளை நீங்களே வச்சிருக்கீங்க. ஆமா, பொண்ணை வச்சிருக்கிறேனா? இப்பா என்ன வந்ததுல இருந்து ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்கிற? இல்ல கட்டி கொடுக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். என் செல்ல மாமா. செல்ல மாப்பிள. மாமா வணக்கம். எழுத்தே இல்லாத இருக்கையில் அமரட்டுமா? அமருங்கள் அமருங்கள். பெரிய ராஜராஜன் சோழ பரம்பரை இலக்கிய தமிழ்ல பேசிட்டு திரியிறானுங்க. உங்களை நான் ஒண்ணு செப்பவில்லை. என்ன இல்லை? செப்பவில்லை. செப்பவில்லை நல்லா சொல்றா, காதுல ஒரு மாதிரியா விழுகுது. மாமா, நான் உங்களிடம் தான் செப்பவத்தேன். நான் செப்புகிறேன். செப்பு. ஐயரை கூட்டு வரட்டுமா? ஓ, அத்தை திதியோ? அத்தைக்கு திதி இல்ல, உனக்கு திதி, எனக்கு கல்யாணம். உங்களை கெட்டிக்கொள்ள எந்த பொண்ணு சம்மதிக்கும்? அட போங்கடா, பெத்தவங்களே ஒத்துக்கிட்டாங்க, மத்தவங்கள பத்தி எனக்கு என்ன கவலை? அப்ப வடிவை விட்டு கொடுத்து விட்டது தானே? தானே இல்லடா கோணே, பொண்ணே வடிவுதான். மாமா, இவர் செப்போது நியாயம் தானோ? நீ கவலைப்படாதே, எது எப்ப நடக்குமோ அப்ப நடக்கும். நான் செப்ப சரியா? அடேங்கப்பா, சுத்த செப்பு குடும்பமா போச்சு. ஆஸ்பத்திரியில போய் சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கடா. ஐத்தா இவனை. ஐத்தா ஆ? அத்தானா? டேய், உன் உருவத்துக்கு தகுந்தபடி நல்ல குண்டாத்தான் ஏற்பாடு பண்ணிருக்க. அம்மா, எங்கள் யார் உங்கள் ஐத்தான் என்று சொல்லுங்கள். மப்ளர் போட்டிருக்காங்களே அவங்கதான். மாமா, இடையில இது வேறயா? அது சும்மா இருங்கப்பா, 3 பேரும் தானே மஃப்ளர் போட்டிருக்கோம். ஆமா, வந்திருக்கும் நங்கையே கூர்ந்து கவனித்து குறிப்பாக சொல்லுங்கள். டவுசர் மாட்டிருக்காங்கல்ல இவங்கதான். ஐயோ, நான் இவங்க மூஞ்சவே பார்த்தது இல்லையே. அப்ப இரவில் பழக்கமோ? நான் இல்ல. பாத்தீங்களா மாமா, உங்க மாப்பிளோட யோக்கியதையை. குடியாரன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டான், திருடன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டான். அதே போலதான் இதுவும். அம்மா, தக்க சமயத்தில் வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தினீர்கள். நீங்க நல்லா இருக்கணும். பிறகு என்ன நடந்ததம்மா? 3 மாசம். 3 மாசமா? ஐயோ, இந்த பொண்ணு இருந்த தெருப்பக்கமே நான் போனது இல்லையே. நான் என்ன சூரிய பகவானா? நீ என்ன குஞ்சு தேவியா? பார்த்த உடனே கர்ப்பமாகிறதுக்கு? பேந்து கரத்தி கொண்டிருக்காதீர்கள். அம்மா, உங்க கரத்தை எடுத்து இந்த கரத்தை எடுத்து உள்ளே வைத்து. உள்ள வைக்கிறதா? இது என்ன பீரவா உள்ள வைக்கிறதுக்கு? இழுத்து கொண்டு போகலாமா? வாங்க ஐத்தா. மாமா, பாத்தீங்களா மாமா? நல்லவன் நினைச்சேன், சுத்த அயோக்கியனா இருக்கானே. அவன் திருட்டு பையன், இனிமேல் அவனை நம்ப வேண்டாம். மாமா, உங்க பொண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் மனைவியே இல்லாதவனுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். எனக்கு கூட மனைவியே இல்லையே. மாமா, படி உங்க பொண்ணு அல்லவா? ஆமா, நீங்க தான் என் மாப்பிள. மாப்பிள, என்ன யோசிக்கிறீங்க? முதலிரவே காஷ்மீர் போர்ட்லயே வச்சுக்கலாமா, இல்ல உங்க வீட்லயே வச்சுக்கலாமா? உங்க இஷ்டம், எங்க வேணாலும் வச்சுக்கங்க. எக்ஸசைஸ் பாடி நல்லதா இருக்கு. ஒரு பொண்ணு துரத்திக்கிட்டு வர ஓடியாரிய வெக்கமா இல்ல? ஆம்பளனா எதுக்காக வைக்கப்படணும்? இல்ல, அப்படி இப்படி கட்டி பிடிச்சி டூட் பண்ண, இப்ப ஒதுக்கி தள்ளுறிய. ஓ, அதுவா? ஆமா, அன்னைக்கு பேசுனதுக்கும் இன்னைக்கு பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது எப்படி? மார்க்கெட் நிலவரம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சரி உன் விஷயத்துக்கு வா. நான் ராதா கூட பழகிறது எப்படி எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால என் மேல ரொம்ப கோவம். சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அம்மா வேற கண்ணை கசக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனையில தான் எதுக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். காதல் விவகாரனாலே அப்படிதான்ப்பா. முதல்ல பெரியவங்க வந்து திட்டுவாங்க, கண்டிப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடும். அப்போ என் காதலுக்கும் ஆதரவு இருக்குங்கிற? சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட்சி மாறவன் நான் இல்ல. என் ஆதரவு எப்பயுமே நியாயத்துக்கு தான். என்ன கொல்ல மட்டையில அடிப்பாங்க, பிரஸ்ல தான் அடிப்பாங்க. அண்ணா, தக்க சமயத்தில் நீங்க வந்தீர்கள். காலை வணக்கம் உரித்தாக இரு, உன்னை ராத்திரிக்குள்ள உரிச்சிரு. அண்ணா, இருக்கையில் அமருங்கள். அமர்றேன். உங்கள் தம்பி கல்யாணத்தை யார் தம்பி? நான் தான். நீங்கள் தான் முன்னின்று நடத்தி கொடுக்க வேண்டும். அதுக்கு தானே வந்து மளிகை கடை சீட்டு இதில் ஒன்று விடாமல் வாங்கிக் கொள்ள வேண்டும்.
வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? 500 ரூபாய் சுண்ணாம்பு வாங்க வேண்டும். எதுக்கு? வீட்டுக்கு வெளியே அடிக்கிறதுக்கா? இல்லை, வெத்தலையில் தடவ வேண்டும். அவ்வளவு சுண்ணாம்பு வெத்தலையில தடவுறதுக்கா வாழை இலையில தடவுறதுக்கா? ஏதோ உள்ள தடவ வேண்டும். ஆ? என்ன ஒரு ஒலி கேட்கிறது? அது முரசொலி. இப்ப வரும். அண்ணா, குழந்தையோட வந்திருக்கும் சின்ன நீ எங்கே பிடித்தீர்கள்? ஏண்டா உன் பொண்டாட்டியை என் பொண்டாட்டின்னு பொய் சொல்றியா? எங்களில் யார் உன் ஐத்தான்? மப்ளர் போட்டுருக்காங்களே அவையதான். என்ன இது? என்னங்கடா எத்தனை தடவை சொல்றது? 3 பேரும் தானே மஃப்ளர் போட்டிருக்கோம். வந்திருக்கும் இங்கே கூர்ந்து கவனித்து குறிப்பாக சொல். கையில கட்டி இருக்காங்களே இவைதான். உங்கள் மூஞ்சி நான் பார்த்ததே இல்லையே. ராத்திரியில் பழக்கம் உண்டோ? இல்லை இல்லை. மாமா, பார்த்தீர்களா உங்க மாப்பிள்ளையின் யோக்கியதை? திருடன் திருடன் என்று சொன்னதில்லை, குடிகாரன் குடிகாரன் என்று சொன்னதில்லை. அது போலத்தான் இதுவும். இது எந்த வசனமாக்கும்? இப்ப எந்த அவசனம்? நங்கே நல்ல நேரத்தில் வந்து ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றினாய். நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். பிறகு என்ன நடந்தது? 3 மாசம். 3 மாசமா? உன் இல்லத்து பக்கமே நான் வரவில்லை அம்மா. நான் என்ன சூரிய பகவானா? நீங்கள் என்ன குந்தி தேவியா? பார்த்த உடனே கர்ப்பமா இருக்கு. பேந்து கரைத்து கொண்டு இருக்காதீர்கள். உங்களது கரைத்தை எடுத்து உங்களது கரத்தை இதற்குள்ளே வை. வைக்கிறதுக்கு இது என்ன பீரோவா? இது எந்த அவசரமாச்சே? இப்ப எந்த வசனமாக்கும்? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா அந்த மாட்டு பழத்தை வைக்க வாங்க. வைக்க. மாமா. மாமா, அவன் திருட்டு பய. இதே தாண்டா அவனும் சொன்னான். போடா வெளியே. சரி. இது உள்ள வெளியே போடா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நான் சொன்ன டீச்சர் இவங்கதான். டீச்சர் இவர்தான். வணக்கங்க. வணக்கம். அன்னைக்கு என் தம்பி உங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்துகிட்டதா ராதா சொல்லிச்சு. அது கேட்டு என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. இப்ப ஒரு பச்சை கொடி காட்டிட்டாருங்க. எங்க காதலுக்கு பாதுகாப்பு பக்கபலம் எல்லாம் அவர்தான். இப்ப கூட அவருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? சரிங்க. ஆமா என்னங்க இது? டீச்சர் பாருங்க. யோ, எதை சொன்னாலும் தெளிவா சொல்லணும். சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு அறவே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியும். அப்ப சொல்லு. நம்ம ராதாவை பத்தி. ராதாவை பத்தியா? யார் என்னையா சொன்னாங்க? நீங்க இப்படி கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆரம்பத்திலே நான் சுத்தி வளைச்சு. யோ, ராதாவை பத்தி என்ன சொன்னாங்க? இப்ப உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். இவங்கதான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. அங்கேயும் இங்கேயும் ஜாடமாடியா ஊருக்குள்ள பேசினது காத்து வாக்குல என் காதுல வந்து விழுந்துச்சுங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். சன்னாசி, என் பொறுமையை சோதிக்காத, விஷயத்தை சொல்லு. நம்ம வண்டிப்பற்ற முனுசாமி மகன் நம்ம ராதா கூட. ராதா கூட காலேஜ்ல படிக்கிறான். ஓ. அவனையும் நம்ம ராதாவையும் இணைச்சு பணிச்சு பேசுறாங்க. யோ, என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறது யாரியா? சொல்லியா? சுட்டு பொசிக்கிறேன். குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாதுங்க. யோ, இந்த விஷயத்தை பத்தி உனக்கு என்னையா தோணுது? அப்படியெல்லாம் இருக்காதுன்னு தோணுது. குட். 4 பேர் 4 விதமா பேசுறத பார்த்தா அப்படி இருக்குமோன்னு தோணுது. யோ சன்னாசி, இத பாரியா, என் பொண்ணு கொஞ்சம் கலகலப்பா பழகுவா. இத தப்புன்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. ராதா என் பொண்ணு. என்னப்பா என் தலை உருளுது? அது வந்துமா வேற விஷயம். இது வேற விஷயம். மழை ஏன் இன்னைக்கு பெய்யலைங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எங்க விதை எங்க வாங்குறது? காயலாங்கடையில. இப்ப அங்கே மாத்திட்டாங்க. யோ, அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தா பிரசாதம் எடுத்துக்கங்க. வெரி குட். எனக்கு அம்மா, நான் வரும்போது என்னை பத்தி ஏதோ பேசுன மாதிரி இருந்ததே. அதுவாமா, அது நீ கொஞ்சம் காரை வேகமா ஓட்டுறேன்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நானா? எங்க வேகமா போகணும் எங்க மெதுவா போகணும்னு எனக்கு தெரியாதா? நீங்க லைசென்ஸ் இல்லாம ஓட்டலாம், வசதி இருக்கே. பர்ஃபெக்ட் டிரைவிங் நீங்களே பாராட்டுனீங்களா? ஆமாமா, என் பொண்ணு பர்ஃபெக்ட்டா கரெக்டா கார் ஓட்டுவா. அப்புறம் என்ன, நீங்களே சொல்லிட்டீங்க, பிரச்சனையே இல்ல. அப்பா ஷாப்பிங் போகணும், கிளம்புங்க. ஓ, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அதுக்குள்ள நான் ஆபீஸ் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். குரங்குக்கு தேங்காய் மட்டும் பத்தாது, பழமும் வச்சுக்க. டீச்சர், என்னது மணி 9 ஆக போகுது, இன்னும் படுத்துட்டு இருக்கீங்களா? உடம்பு சரியில்லைம்மா. உடம்பு சுடுது. பாண்டி எங்க போயிருக்காரு? அவன் வெளியூர் போயிருக்கான், எப்ப வருவான்னு தெரியல. சரி சரி, புறப்படுங்க, டாக்டர் கிட்ட போலாம். வாங்க, எந்திரிங்க. பரவாயில்லம்மா, நல்லா ஆயிடும். எப்படி ட்ரீட்மெண்ட் இல்லாம சரியாகும்? நீங்க வாங்க. எதுக்குமா உனக்கு சிரமம்? எனக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல. இருமா, பணம் எடுத்துக்கிறேன். ஏன் என்கிட்ட இல்லையா? பேசாம வாங்க. தேங்க்யூ டாக்டர்.
காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். அப்புறம் இந்த சக்கரை, காஃபி பவுடர், தண்ணி எல்லாம் அங்க இருக்குமா? நீங்க இங்கே இருங்க, 5 நிமிஷம். என்ன காப்பித்தூள் எவ்வளவுமா போட்டேன்? 2 கரண்டி. எந்த கரண்டி? அந்த குழம்புத்துற. இந்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடிச்சிடுங்க, அடுத்த வாட்டி கடையில வாங்கிக்கலாம். என்ன சன்னாசி? அப்பா உங்களை கையோட கூட்டி வர சொன்னாரு. டீச்சர் அம்மா உடம்பு சரியில்லை, அவங்க தம்பி வெளியூர் போயிருக்காரு. அப்பா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து கொடுக்கணும். பாவம், நான் எப்படி வர முடியும்? அப்பாவை சாப்பிட சொல்லுங்க, நான் காலையில வந்துடுறேன். சரி. போனா வந்தோம் இல்லாம ராத்திரி பகல அங்கே இருந்தேனா என்ன அர்த்தம்? டாடி, டீச்சருக்கு பயங்கரமான காய்ச்சல். டாக்டர் என்ன சொன்னார்னா? நான் கேக்குறது, அந்த டீச்சருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? பழகிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது மனுஷத்தன்மை தானே. புரியாம பேசுறியம்மா. அந்த பாண்டி பையன் ஒரு மாதிரி, அடிக்கடி அந்த வீட்டுக்கு போறது நல்லது இல்ல. என்கிட்ட எந்த பயிலாவது வாலாட்டினா ஒட்ட நறுக்கிடுவேன். நம்ம அந்தஸ்துக்கு இந்த மாதிரி ஸ்நேகம் தேவையில்லம்மா. நம்ம விட வசதி குறைஞ்சவங்க தொடர்பே கூடாதுன்னு சொல்றீங்க இல்ல? ஆமா. பணம் தான் முக்கியம், குணம் தேவையில்லை, அப்படித்தானே? என்னம்மா நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டே போற? நான் எதை செஞ்சாலும் அர்த்தத்தோட தான் செய்வேன். என்ன, நான் உங்க பொண்ணு. நான் இப்ப என்ன செய்ய போறேன் தெரியுமா? நேரா டீச்சர் வீட்டுக்கு போறேன். பாண்டி இருந்தாருன்னா காலேஜுக்கு போயிடுவேன், இல்லன்னா டீச்சர் பக்கத்துல இருந்தா உங்களை கவனிச்சுக்க போறேன். அக்கா இப்ப எப்படி இருக்கு? ராதா மட்டும் இல்லன்னா நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருப்பேன். நான் தான் சொன்னனே நாளைக்கு போறேன்னு, நீதான் உடனே போடான்னு சொன்ன. டீச்சர் வாமா. உட்காரு. பரவாயில்ல, அப்ப நான் காலேஜுக்கு போலாமா? தம்பி தான் வந்தாச்சே, நீ போயிட்டு வாமா. மருந்து மட்டும் வேளை வேலைக்கு சாப்பிடுங்க. நான் வரட்டுமா? வரேங்க. எந்த மூஞ்சியை வச்சுட்டு இவங்க எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க? வடிவு யாருக்கு சொந்தங்கிறத முடிவு பண்றதுக்காக, பஞ்சாயத்து பண்றதுக்காக கூட்டு வந்திருக்கோம். எந்த மூஞ்சியோட வந்தீங்கன்னு தான் கேக்குறேன். எங்களோட சொந்த மூஞ்சி வைத்துக் கொண்டுதான் நீங்க வந்தோம். பின்ன இரவல் மூஞ்சியோட வருவாங்க? உங்களோட செப்பவில்லை. உன் கூட நான் பேசுறேன். அடடா, சும்மா இருங்கப்பா. நீ ஒரு பசுமாடு, இவன் பசுவோட கண்ணு குட்டியும். மாமா நாங்க 2 பேரும் சுத்தமானவர்கள். ஆமா, குளிச்சிட்டு வந்திருக்கோம். நான் 100 ரூபாய் செலவு பண்ணேன். நான் 500 செலவு பண்ணேன். குளிக்கவா? இல்ல மாமா, வடிவு அடையணுங்கிற ஆசையில மாமா பசுவெல்லாம் போய் கண்ணுக்குட்டி எல்லாம் போய் ஒரு முட்டாப்பைய கொடுத்த ஐடியாவில வடிவை எப்படியாவது எங்களுக்கே சொந்தமாக்கணுங்கிறதுக்காக பணத்தை எக்கச்சக்கமா செலவு பண்ணிட்டோம். இப்ப எங்களுக்குள்ளே நாங்களே மாட்டிக்கிட்டோம். அப்பா, சின்னம்மா, செல்ல இதெல்லாம் மாலையும் கழுத்துமா? மாலையா? கழுத்துல தாலியை கட்டி அழைச்சிட்டு வந்திருக்கேன். வடிவு. ஆமாப்பா, நீங்க என்ன யாருக்கு கட்டி கொடுக்கறதுன்னு முடிவு பண்றதுக்குள்ள நான் ஔவையார் ஆயிடுவேன். அதனாலதான் உஷாரா நாங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்டோம். ஐயா, திருமணம் எங்க நடந்தது? கோயில்லையா, ஏசுனது இல்லத்திலையா? எங்கள் இல்லத்தில். உங்க அப்பர் வாயை கிழிக்கும். அடே ஆந்த மொழியா, எங்களுக்கு கட்டி வைக்கிறதா சொல்லி ஐடியாவெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில இந்த பச்சை கிளியை நீ தட்டிக்கிட்டு போயிட்டிய, இது நியாயமா? டோன்ட் டாக் ரபிஷ். தப்பு தண்டாவா பேசாதீங்க. ஷீ இஸ் மை வைஃப், என்னுடைய மனைவி. பெரியவங்களா பெரிய மனசு பண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாமா, ஆளது நல்லா 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். எழுந்துருங்க. எங்க எல்லாரையும் காணோம்? உலகே மாயம், இந்த வாழ்வே மாயம், நிலையேது நான் காணும் சுகமே மாயம். உலகே மாயம்.
மாயம் என்ன வாழ்வே மாயம் நிலையேது நாம் காணும் சுகமே மாயம் எந்த சுகமே மாயம் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா ஓ ஏன் அப்படி குலைக்கிற இந்த பாட்டுல இதெல்லாம் இருக்கியா இந்த பாட்டுனா எல்லாம் பாடித்தான் தீரணும் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் வடிவுக்கு இவ்வளவு போதும்